என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. டார்க், அதாவது எல்லாருமே ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். யாரும் அந்த வீட்டுக்கு போகாதீங்க, அந்த வீட்டுல பேய் இருக்கு, அந்த வீட்டுக்கு போற யாருமே நிம்மதியா இருக்க மாட்டாங்க, நிறைய கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு. ஆனா அந்த கதை உண்மையா இருந்தா என்ன ஆகும், எப்படி இருக்கும்? அதுதான் டார்க், இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மொதல் சீன்லயே ஒரு 3 பேச்சுலர் நம்ம பாக்கியராஜ் சார் வீட்டு மாடியில வாடகைக்கு வந்து குடியிருக்காங்க. அங்க 2 பேர் கேஷுவலா இருக்காங்க. ஒரு பையன் வந்து அடுப்படிக்கு போய் சமைச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவன் வெளியே வந்து அந்த ரூம்ல இருக்கிற 2 பேரையும் ஒரு கொடூரமான முறையில கொல்றான். கொன்னுட்டு யாருமே நினைச்சு பார்க்காத மாதிரி அந்த கொலை பண்ண பையன் அவனே பெட்ரோலை ஊத்திட்டு கொளுத்திக்கிட்டு வந்து இவங்க மேல படுத்துடுறான். என்னது இது, ரொம்ப வித்தியாசமா ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் டார்க். இப்ப இந்த படத்தோட அந்த வீட்டுல நடந்த விஷயம் இது இல்லை. அந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க வந்து இறந்து போவாங்க, இல்லைன்னா ஒரு பயத்தால வீடை காலி பண்ணி உடனே ஓடிடுவாங்க. இது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப அந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோ வராரு. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் பாக்கியராஜ். அவர் வந்து அந்த ஹீரோட்ட ஓப்பனா சொல்லிடுறாரு, இந்த வீட்டு மாடியில வந்து பேய் இருக்குன்னு சொல்றாங்க, அதனால இந்த வீடை வந்து என்னால விற்க முடியல, ஆனா இங்க எதுவும் கிடையாது, அதனால நீங்க வந்து 3 மாசம் தான் தங்கணும்னு சொல்றீங்க, எனக்கு அட்வான்ஸே வேணாம், இவ்வளவு பெரிய வீடை நான் வெறும் 3000 ரூபாய்க்கு வாடகைக்கு தரேன், நீங்க 3 மாசம் தங்கி இருந்து நல்லபடியா வெளியே போனீங்கன்னா அந்த பேர் மாறிடும், என்னால ஈஸியா இந்த வீடை விற்க முடியும் அப்படின்னு சென்டிமெண்டா ஹீரோட்ட பேசிடுறாரு. இப்ப அந்த வீட்டுக்கு போன ஹீரோ அவரோட மனநிலை என்ன அப்படின்னா, நிம்மதியா ஸ்மோக் பண்ணணும், ட்ரிங்க்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு ஃப்ரீடம். இப்போ அந்த வீட்டில் வசிச்சுக்கிட்டு வர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டில் பேய், ஒரு பேய் இல்லை 3 பேய் இருக்கிறது தெரிய வருது. இந்த வீடை காலி பண்ணி ஓடிடுவோம், இந்த வீட்டில் பேய் இருக்கு அப்படின்னு பார்த்த ஹீரோ வெளியே போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது பாக்யராஜ் சார் மறுபடியும் வந்து அவர்கிட்ட, நீ வந்த நல்ல நேரம், எனக்கு இந்த வீடை விற்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க, என்னோட கடைசி காலத்தை நான் இந்த வீடை வித்துட்டு சொந்த ஊருக்கு போய் நான் நிம்மதியா வாழ போறேன், எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சென்டிமெண்டா டச் பண்ணிடுறாரு. இப்போ ஹீரோ அந்த வீட்டில் தங்காம ஆபீஸ்ல வெளியில ரூம் எடுத்து இப்படி நிறைய இடத்துல தங்கிட்டே வர்றாரு. ஆனா அங்க அவர் அனுபவிச்ச விஷயம் அது எல்லாமே அவரை வந்து பின்தொடர ஆரம்பிக்குது. அவரால் தூங்கவே முடியாது. அப்படி ஒரு மைண்ட் டார்ச்சரை ஹீரோ அனுபவிக்கிறாரு. கொஞ்ச நேரம் தூங்கினா மட்டும் போதும், அந்த தூக்கம் வருது, ஆனா இவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்களே, தூங்க முடியலையே அப்படின்னு ஒரு சைக்காட்டிக் டாக்டரையும் பாக்குறாரு. அவங்க அந்த வீடை காலி பண்ணாதான் அவங்களுக்கு எல்லாம் சரியாகும் அப்படின்னு சில டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. அதை எடுத்துமே அவர் வந்து தூங்க மாட்டேங்கிறாரு. இப்படி தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டிராவல் ஆகுது. இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, போலீஸ் நட்டி நட்ராஜ் ஹீரோ வந்து ஒரு பெரிய காயத்தோட ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவர் எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னா, அதை படத்தோட ஸ்டார்டிங்லேயே காட்டிட்டாங்க. ஹீரோவுக்கு நெஞ்சில ஒரு பெரிய காயம், பாக்யராஜ் சார் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருப்பாரு. அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அதை விசாரிக்கிறதுக்காண்டி தான் நம்ம நட்டி நட்ராஜ் வராரு. அதிர்ஷ்டவசமா ஹீரோ வந்து பொழைச்சிக்கிறாரு. பொழைச்சிட்டு நட்டி நட்ராஜை பார்த்து, இங்க இருந்து போயிருங்க சார், போயிருங்க சார்ன்னு சொல்றாரு. அது என்னவா இருக்கும், ஏன் இவன் நம்ம பேரை சொல்லி வெளியே போக சொன்னா, யாரு நீ அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோ சீரியஸா இருக்கும் போது போய் கேட்கிறாரு. அப்போ நட்டி நட்ராஜ் பிளாஷ்பேக்ல எல்லா விஷயங்களும் தெரிய வருது. என்ன அப்படின்னா, பாக்யராஜ் சாரோட பொண்ணு அந்த வீட்டில் அவங்க 2 பேரும் தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஆனா பாக்யராஜ் சாருக்கும் அந்த பொண்ணுக்கும் சில சண்டைங்கிறனால அவங்க வந்து பேசாமையே அந்த வீட்டில் இருக்காங்க. அந்த பொண்ணை யாராச்சும் ஏதாச்சும் விசாரிச்சிங்களா அப்படின்னு நட்டி நட்ராஜ் கேட்கிறாரு. போலீஸ் அந்த பொண்ணை விசாரிக்கவே இல்லை. நட்டி நட்ராஜ் அப்போ அந்த வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை விசாரிக்கிறதுக்காண்டி போறாரு. அப்போ ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி வருதுங்க. அந்த 3 பேர் யாரு, எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டாங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் பேசி நட்டி நட்ராஜ் தெரிஞ்சுக்கிறாரு. கிளைமேக்ஸ் விஷயம் என்ன, என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. ரொம்ப வித்தியாசமான கிளைமேக்ஸை இந்த படத்துல வந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பாராத திருப்பமா இந்த படத்தோட கதை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படம் பார்க்குற எந்த பேச்சுலரா இருந்தாலும் தனியா ரூம்ல தங்குறதுக்கு கொஞ்சம் பயப்பட தான் செய்வாங்க. ஆனா குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம். எங்கெங்க காமெடி வைக்கணுமோ அங்கங்க காமெடி வச்சு, எங்கெங்க ஹாரர் த்ரில்லர் வைக்கணுமோ அதெல்லாம் மேக்சிமமா வச்சு பயத்தை காட்டி சிரிப்பும் காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் நட்டி நட்ராஜ் சார், ஹீரோ அண்ட் ஹீரோயின். அப்புறம் நேச்சுரலா தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தின பாக்யராஜ் சார்.
மொத்தத்துல இந்த படத்தோட கேஸ்டிங் கால் அருமையா அமைஞ்சதுனால இந்த படம் மிகப்பெரிய ஹிட் கொடுக்க போகுது. ஹாரர் த்ரில்லர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா பார்த்துருங்க. அதான் ஸ்டார்டிங்கே சொன்னேன்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை, அந்த கதை உண்மையா இருந்தா என்ன ஆகும், எப்படி இருக்கும், அதை நம்மள இந்த படம் ஃபீல் பண்ண வைக்குது. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.